யாதவாபியுதயம் சர்க்கம் 2 ஸ்லோகம் 47. அபிருங்கநாத பிரதிபன்ன மௌனா நிமேஷ பாஜோ நியதம் வனஸ்தாக தூரம் கதே ஸ்வாமினி புஷ்கரிண்யக தத்ப்ராப்தி லாபாய தபோ விதேனுகு. அபிருங்கநாத பிரதிபன்ன மௌனா நிமேஷ பாஜோ நியதம் வனஸ்தாக தூரம் கதே ஸ்வாமினி புஷ்கரிண்யக தத்ப்ராப்தி லாபாய தபோ விதேனுகு. சூரியன் மறைந்ததும் இயற்கையாகவே தாமரை மலர்கள் வாய்க்கூம்பும். மலர்கள் மூடிவிட்டதால் வண்டுகள் முரளாமல் அடங்கிவிட்டன. இனி நாதம் இல்லை, மௌனம் முனிவரின் செயல். தவம் புரிவோர் கண்களை மூடிக்கொண்டு இருப்பர், அசைவில்லாமல் இருப்பர். சிலர் நீரில் நின்றும் அசைவற்று இருப்பர். அதே போல தனது கணவனான சூரியன் வெகு தூரம் சென்று விட்டபடியால் தாமரையானது தவக்கோலத்தில் இருக்கிறதாம். தாமரைக்கும் சூரியனுக்கும் பதிபத்னி பாவம். சுவாமி எங்கோ சென்று விட்டார், அவரை அடைய தவம் புரிந்துதான் ஆக வேண்டும். அபிருங்கநாத பிரதிபன்ன மௌனா அபிருங்கநாத பிரதிபன்ன மௌனா நிமேஷ பாஜோ நியதம் வனஸ்தாக நிமேஷ பாஜோ நியதம் வனஸ்தாக தூரம் கதே ஸ்வாமினி புஷ்கரிண்யக धूरं घते स्वामिनि पुष्करिण्यः तत्प्राप्ति लाभाय तपोविदेनुः तत्प्राप्ति लाभाय तपोविदेनुः. अभृङ्गनाद प्रतिपन्न मौना निमेष भाजो नियतं वनस्ताः दूरं घते स्वामिनि पुष्करिण्यः तत्प्राप्ति लाभाय तपोविदेनुः. சுவாமி தேசிகன் திருவடிகளை சரணம்.